ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.11. நம்ம முதல் கணக்கு சுருக்குக. ஃபர்ஸ்ட் ஒன் 125 நடுக்கு 2/3 16 நடுக்கு -3/4 -1000 நடுக்கு -2/3 3 நடுக்கு -6 the whole power 1/3 1/3 27 நடுக்கு -2/3 27 நடுக்கு -1/3. ஓகேவா? இப்போ என்னென்னா இது எந்த ஸ்டாண்டர்ட் கணக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இது உங்களுக்கு ஞாபகம் பண்ணி பாருங்கள். இந்த 64 அடுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 64 அடுக்கு -1/2 மதிப்பை காண்க என்னமோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சம்மு. ஏற்கனவே நீங்கள் பேசிக்காக படித்தது தான், அதனால் பயந்துக்க வேணாம். என்ன அப்படின்னு சொன்னால் இது இருந்தால் மூலம் இது 3 ரூட் ஆஃப் 4 ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப்னு அர்த்தம். அப்போ என்னென்னா இந்த மூலம் இங்கே வருதுன்னா இங்கே 3 வருதுன்னா இது அடுக்கு 3ஆக மாற்றணும், அவ்வளோதான். இங்கே பை 3 இருக்குன்னா இங்கே பவர் 3ஆக மாற்றணும். ஓகே சாமி, பவரில் 2/3 இருக்குன்னா இங்கே பவரில் வெறும் 3 மட்டும் இருக்கணும். அப்போ க்யூப் ரூட் இருக்குன்னா பவர் 3ஆக மாற்றணும். அப்போ இங்கே பையில் என்ன இருக்கோ அடுக்கு அந்த இதுவாக மாற்றணும். இங்கே 3 இருந்துச்சுன்னா 3, 4 இருந்துச்சுன்னா 4, 3 இருந்துச்சுன்னா 3, அது மாதிரி மாற்றணும். இப்போ எந்த எண்ணினுடைய அடுக்கு 125, எந்த எண்ணினுடைய அடுக்கு 3 வந்து 125 வரும்? 25 முடிஞ்சாவது அந்த வாய்ப்பாடு தான். ஸோ 5 அடுக்கு 3 the whole power 2/3. அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும். அந்த முதல் கணக்கு மட்டும் அப்படி போடுறேன். அடுக்கடுக்காக இருந்தால் பிரிக்கணும். 3 2 பெருக்கணும் பை 3 3 3 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா சாமி 25. இப்போது 16. அப்போது 16 ஒரு எண்ணினுடைய அடுக்கு எத்தனை எழுதணும்? 4 எழுதணும். அப்போ எத்தனுடைய அடுக்கு 4? 16 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ 2 அடுக்கு 4 the whole power -3/4. இப்போ என்ன ஆகிடும்? இந்த பெருக்கி சொன்னோம் இல்லையா, இந்த பையும் இதுவும் கேன்சல் ஆகிடும். பகுதியும் தொகுதியும் கேன்சல். 2 அடுக்கு -3. அடுக்கில் மைனஸ் வந்தாவே 1/, போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. அடுக்கில் மைனஸ் வந்தால் 1/, போட்டு அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒருவேளை பையில் அடுக்கில் அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கில் பையில் அடுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மேலே வரும்போது மைனஸ் ஆகும். பையில் அடுக்கு மைனஸ் ஆச்சுன்னா மேலே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இது 1000 ஒரு எண்ணினுடைய அடுக்கு எத்தனை எடுக்கணும்? 3 எழுதணும். அப்போ முட்டை முடிஞ்சாவே 10 அடுக்கு 3 தான். இங்கே ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால என்ன தான் வரும்? மைனஸ் தான் வரும். -10 அடுக்கு 3 -2/3. இந்த 3 அடி கொடுத்துட்டானா இருக்கும். -10 அடுக்கு -2 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க சாமி, அடுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா 1/10 அடுக்கு +2. இந்த மைனஸை நாங்கள் வச்சுட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/100. சாரி, அதுக்கு முன்னாடி அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் இந்த மைனஸ் வேணாம் சாமி. ஓகே. அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் இந்த -10 இங்கே வச்சுக்கலாம். சொல்லலாம், அங்கே வேணாம், ஏன்னா அங்கே பொதுவாக அங்கே கிடையாது. அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் வரும், ப்ளஸ் தான் வரும். இந்த அடுக்கு மைனஸ் அப்படிங்கிறது 1/, போட்டு அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கிறதுனால மைனஸ் இருந்தாலும் தான் வரும், ப்ளஸ் தான் வரும். அடுத்து இது 3 அடுக்கு -6 the whole power 1/3. 1 3 3 2 3 6, அவ்வளோதான். இப்போ 1 2 3 அடுக்கு -2. அடுக்கு மைனஸ் வந்துச்சுன்னா 1/, 3 அடுக்கு -2 மாறிடும், +2. 1/3 ஸ்கொயர் 3 2 முறை போட்டு பெருக்கணும். 3 3 9. இங்கே 27 இங்கே 27. பையில் அடிமானம் ஒரே மாதிரி இந்த நடுவில் வகுத்தில் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கழிச்சிக்கணும். அப்போ 27 அடுக்கு -2/3 மைனஸ் ஆஃப் கழிக்கணும்னா அது குறிய மாற்றணுங்க. மைனஸ் இருக்குன்னா மேலே வரும்போதுனா வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே சாமி, மைனஸ் கழிக்கணும். வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம், அதனால் என்ன பண்ணணும் சாமி? கழிக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 27 அடுக்கு பகுதியை பாருங்கள். எத்தனை முறை 3 வந்தாலும் ஒரே முறை போடணும். இங்கே -2 +1 -1. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறியை போடணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே பை 3 வந்திருக்கு. அப்போ 27 எந்த அடுக்கினுடைய 3 27 3 அடுக்கு 3 27 -1/3. இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. 3 அடுக்கு -1 அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் சாமி? 1/3 அடுக்கு +1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.